வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்த்தே ஆகணும்னு சொல்ற சீரீஸ்ல முதல் இடத்துல இருக்கிறது பிரேக்கிங் பேட் தான். அந்த சீரீஸோட சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம ஸ்டைல்ல பாத்துடலாம் வாங்க. எடுத்த உடனே நம்ம வால்டர் மாமா ஒரு ஆர்வி வேனை எடுத்து கொண்டு போய் ஒரு புதருக்குள்ள விடுறாரு. அப்புறம் ஜட்டியோட வெளியே வந்து டேப் ரெக்கார்டரா எடுத்து தன்னோட குடும்பத்திற்கு தன்னோட கடைசி வார்த்தைகளை பேசிட்டு ஒரு துப்பாக்கியை எடுத்து யாரையோ ஷூட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போனோம்னா அங்க நம்ம வால்டர் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்காரு. அவர் ரொம்பவே புத்திசாலி, ஆனா அவருக்கு குறைவான சம்பளம் தான் கொடுக்குறாங்க. சோ சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. காசுக்காக அவர் பார்ட் டைம்ல கார் வாஷ் பண்ற இடத்துல வேலை பாக்குறாரு. இதுல கொடுமை என்னன்னா இது அவரோட 50வது பிறந்த நாள். ஆனா அன்னைக்கு கூட கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு. வேலை முடிஞ்சு போகிற டைம்ல சடனா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே அவர் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போறாங்க. அங்கதான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. டாக்டர் அவருக்கு லங் கேன்சர் இருக்கிறதா சொல்றாரு. அதுவும் சரி பண்ற நிலைமையில இல்லைன்னு சொல்லுவாரு. சோ அவருக்காகவும் அவரோட ஃபேமிலிக்காகவும் அவருக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஆனா அவர்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. ஈவினிங் அவரோட பர்த்டே பார்ட்டில வால்டரோட பிரதர் இன் லா ஹேங் இவர் பிடிச்ச ட்ரக் கேஸ வால்டருக்கு போட்டு காட்டுறாரு. உடனே வால்டர் அதை எப்படி ட்ரக் பிசினஸ் பண்றவங்க கிட்ட எப்படி இவ்ளோ காசு இருக்குன்னு கேட்பாரு. எப்படி அதுக்கு ஹேங்க் அதை வித்தா அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. உடனே வால்டருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்த ட்ரக் ரைடு போகும்போது என்னையும் கூப்பிட்டு போன சொல்லியிருப்பாரு. சோ ஹேங்கம் அவரை கூப்பிட்டு போயிருப்பாரு. அங்க ஒருத்தன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவான். அது வேற யாரும் இல்ல, ஜெஸ்ஸின்னு சொல்லப்படுற இவரோட ஸ்டூடெண்ட் தான். உடனே வால்டர் ஜெஸ்ஸியோட வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒரு டீல் போடுவாரு. என்னோட கெமிஸ்ட்ரி நாலேஜை வச்சு நான் ட்ரக் ரெடி பண்றேன், நீ அதை ஸ்ட்ரீட் லெவல்ல போய் வித்து காசாக்குன்னு சொல்லுவாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அவங்க ஒரு ஆர்வி வான்ல ட்ரக் ரெடி பண்ணி அதை வித்து பயங்கரமா சம்பாதிச்சாங்க. ஆனா நம்ம ஜெஸ்ஸியோட பழைய டீலர்ஸ் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா வால்டர் பார்த்ததும் அன்னைக்கு போலீஸோட வந்தவன்னு சொல்லி நீதானே நீ போலீஸ்காரனோட வந்த அவனோட ஃபார்முலாவை வாங்கிட்டு போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணாங்க. உடனே வால்டர் தன்னோட கெமிஸ்ட்ரி நாலேஜ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி வண்டியில இருந்து வெளியே வந்துருவாரு. சோ அந்த டீலர்ஸ் உள்ளே மாட்டிக்கிட்டு மயக்கம் போட்டுருவாங்க. போலீஸ் சைரன் சத்தம் கேட்டதும் 2 பேரும் மாஸ்க் போட்டு வண்டியில ஏறி வேகமா போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்துல சொன்ன வண்டியை புதர்ல விடுறது, வீடியோ ரெக்கார்டிங், அப்புறம் போலீஸ் வராங்கன்னு சொல்லி துப்பாக்கியை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பயத்துல வாயில துப்பாக்கியை வச்சு சுடலாம்னு போவாரு. ஆனா அங்க வந்தது போலீஸ் வண்டி இல்ல, ஆம்புலன்ஸ். அது அடிபட்ட யாரையோ ஏத்திட்டு போயிட்டு இருக்கு. இவர் கொஞ்ச நேரத்துல வாயில சுட்டுட்டு செத்திருப்பாரு. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவரோட வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவாரு. ஆரம்பத்துல கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்தவரை இப்போ ஒரு பெரிய ட்ரக் டீலரா ஆயிட்டாரு. கேட்டா ஃபேமிலிக்காகன்னு சொல்றாரு. பட் இது வெறும் ஆரம்பம் தான். உங்களுக்கு எபிசோட் 2 வேணும்னா கமெண்ட்ல we want episode 2னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்கறேன். நன்றி, வணக்கம், பை பை.